இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாக் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து வெறும் 50 கொஷின் மட்டும்தான் இருக்குது. இந்த 50 கொஷினையும் நான் வாசிக்கிறேன். உங்களாலையும் ஆன்சர் பண்ண முடியுதா நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸாமில் வந்து எவ்வளோ மார்க் வாங்குனீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் வாசிக்கிறேன் பாருங்கள். உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்களும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. பட்ட பகலிலே பாவலருக்கு தோன்றுகின்ற நெட்டை கனவு. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பட்ட பகலிலே பாவலருக்கு தோன்றுகின்ற நெட்டை கனவு. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. அறிவு குறைவு, கவனக்குறைவு, திறமை குறைவு ஆகியவற்றால் விபத்துக்கள் உண்டாகின்றன. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பாருங்கள். எரியும் நெருப்பை டேஷ் ஒளிரும் பூங்கொத்துகளை சுற்றத்தாரோடு அணிந்து கொள்ளுங்கள். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல, எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துக்களை சுற்றத்தாரோடு அணிந்து கொள்ளுங்கள். ஸோ நீங்களும் வந்து இந்த கொஷினுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பிறமொழி கலப்பற்ற தொடரை தேர்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, விரட்டி அடித்து விழிக்க வைத்து வையம் வியக்க வைத்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். செம்மை சான்ற காவிதமாக்கல் என்று வழங்குபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அமைச்சர். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். சரியான மருவு இணையை தேர்ந்தெடுங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வீடியோலேயே வந்து ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அது நீங்கள் படித்து கூட இந்த கொஷினுக்கு ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். செங்கல்பட்டு, செழுங்க நீர்பட்டு, செங்கல்பட்டு, செங்கை, புள்ளிருக்கு வேலூர், வைத்தீஸ்வரன் கோயில், திண்டுக்கல், திண்டீஸ்வரம். ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ அடுத்து பாருங்கள். பொறுத்துக. நொடை ஒரு முறை, தண்டலை 2 சோலை, ஊழ் 3 வேலை. ஸோ இது எப்படி நம்ம கரெக்டாக பொருத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 1. அதாவது ஃபஸ்ட்டு ஒன் நொடைக்கு வந்து விலை வரும், தண்டலைக்கு வந்து சோலை கரெக்டாக தான் இருக்குது, ஊழுக்கு வந்து முறை வரும். ஸோ அடுத்து பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் வினைத்தொகை என்னும் இலக்கணத்திற்கு சான்றாக வராத சொல்லை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கொலைப்புலி. ஸோ அடுத்து பாருங்கள். தெரிநிலை வினையச்சத்தை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நடந்து வந்தான். ஸோ அடுத்து பாருங்கள். சரியான இணைப்பு சொல்லை கொண்டு நிரப்புக. கடலை, வேர்க்கடலை, கொண்டை கடலை, டேஷ் வை, வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாலி, டேஷ் சிறு கூலங்கள் தமிழ்நாட்டில் இன்றி வேறெங்கும் விளைவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலிய. ஸோ அடுத்து பார்க்கலாம். அரும்புதல், இதுக்கு எதிர் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலிதல். ஸோ அடுத்து பார்க்கலாம். ஈன் குழவி என்பதன் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வினைத்தொகை. ஸோ அடுத்து பார்க்கலாம். உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும். டேஷ் வலது கையால் உண்ணும் உணவு பழக்கமுடையவர்கள் நாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறான்னு அப்படின்னு பார்க்கலாம்னா ஏனென்றால், ஸோ உண்பவரின் இடது பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும். ஏனென்றால் வலது கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாம். அப்படிதான் இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அடுத்து பாருங்க. தமிழனங்கே தமிழனங்கே இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அடுக்கு தொடர். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் தமிழில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க. எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, புறநானூறு. ஸோ அடுத்தது பாருங்கள். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. வாழ்க தமிழ் என்று அவனா சொன்னான்,
அறிந்து சொல் எனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பிழைகள், இந்த இக்கு கமா இதெல்லாம் வரல. ஸோ இந்த பிழைகளால் நீக்க தான் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வாழ்க தமிழ் என்று அவனா சொன்னான் அறிந்து சொல் எனக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்க, ஒரு கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னா, நாற்கவி என்பது ஆசு, மதுர, சித்திர, வித்தார ஆகிய 4 வகையான கவிகளை பாடும் திறமை உடையவர் என்று பொருள். காரணம், 4 கவியிலும் சிறந்து விளங்கியவர் நாற்கவி ராசநம்பி. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று ஏ காரணம் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். கூற்று வந்து காரணத்தை வந்து விளக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்கள், தவறான இலக்கண குறிப்பு இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது, கைமுறை வினைத்தொகை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், சரியான எதிர்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. செவ்வை, மோசடி, பூட்கை, கொள்கை, காணில், காடு, தேம்ப, மலர அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து கரெக்டான எதிர்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 மட்டும்தான் கரெக்டு. 1 என்னது, செவ்வை மோசடி அப்படின்றது கரெக்டு. 4 வந்து தேம்ப மலர அப்படின்றது கரெக்டு. ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடருக்கான வினா எதுன்னு கேட்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கொஷின் மார்க் நம்மளை வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்பொழுது வழங்கப்பட்டது அப்படின்றது தான். ஸோ அடுத்தது பாருங்க, கீழ்வரும் பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர் சொல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாடல் என்னன்னா, நன்மையும் தீமையும் என்றிரு திறத்தால் தன்னோடு அவனோடும் தருக்கிய புணர்த்து சொல் எதிர் பெறாகன் சொல்லி இன்புறல் புள்ளி தோன்றும் கைகிளை குறிப்பே. ஸோ இதுக்கு வந்து என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கைக்கிளை ஒரு தலை காமம். ஸோ அடுத்தது பாருங்கள், யாருக்கு இவ்வுலகம் உரிமை உடையதாகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள்வினை உடையவர். ஸோ அடுத்தது பார்க்கலாம், சிவிங்கம் தமிழ் படத்துக்கு, அதாவது தமிழில் கேட்டிருக்காங்க. இது வந்து சிவிங்கம் அப்படின்றது வந்து வேறு ஒரு சொல், அதை வந்து தமிழில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவைப்பு பையன். அதாவது சிவிங்கம்னா வந்து என்ன சொல்வோம், பபுள் கம்னு சொல்வோம்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், சுவடு தேடும் சாமியார் பற்றிய செய்திகளில் தவறானவைகளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, இவர் செய்த தமிழ் எழுத்து சீர்திருத்தங்கள் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளன. ரெண்டாவது என்னென்னா, தமிழ் லத்தீன் அகராதியை உருவாக்கியவர். இதுவே முதல் தமிழ் அகர முதலியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்னென்னா, தேவாரம், திருப்புகழ், நன்னூல், ஆத்திச்சூடி போன்ற நூல்களை பிற ஐரோப்பிய மொழியில் வெளியிட்டவர். அடுத்து தேம்பவாணி இயற்றியதற்காக செந்தமிழ் தேசிகர் எனவும் போற்றப்பட்டார். ஸோ இதில் எதெல்லாம் தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னதுன்னா அனைத்துமே இது வந்து சரிதான், எதுவுமே தவறானது கிடையாது அப்படின்னு சொல்கிறோங்க. அடுத்து பார்க்கலாம், சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செல்வ சிறுமீர்கால் நீராட போதுவீர் என்றால் கோதை. ஸோ அடுத்தது பாருங்கள், பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர்களை அமைக்க. வரப்போகிறேன், இல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் அதிகம், முன்னுக்கு பின், மறக்க நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிறிது நேரத்தில் வரப்போகிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், காட்டு விலங்குகளை தடை செய்யப்பட்டுள்ளது, காற்றின் மெல்லிய டேஷ் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் சுடுதல், தொடுதல். ஸோ அடுத்து பார்க்கலாம், சரியான மருவு சொல்லியது, திருவண்ணாமலை. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து அருணை. அடுத்து பாருங்கள், அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களுள் பொருட்களை வேறுபடுத்தி காரணமாக அமைவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருபு. அடுத்து பாருங்க, பொருளின் அடிப்படையில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அடவி. ஸோ அடுத்து பாருங்க, அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருந்துவது கல்வியன்றே போற்று என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, நீதி வெண்பா. ஸோ அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது இழிவன்று எது இழிவு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர்
ஐம்புலன் குறை முயற்சி செய்யாதது. அடுத்து பாருங்க, அதிவீர ராமபாண்டியர் பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இவரின் சிறப்பு பெயர் சீவலன், சீவலமாறன். இரண்டாவது, நடைத்தம் என்ற இவரின் நூல் புகழேந்தியின் நலவெண்பாவை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, இவரை பற்றிய குறிப்பு நருந்தொகையில் காணப்படுகிறது. இவர் முற்கால பாண்டியர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3 வந்து சரியானது. ஸோ அடுத்து பாருங்க, லம்சம் தமிழாக்கம் தருகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திரட்சி தொகை. அடுத்து பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நாங்குநேரி, அதுக்கு வந்து முகவை, ராமநாதபுரம், திருப்புக்கொள்ளியூர், திருப்பதி, வானமாமலை, அவினாசி, வேங்கடசலம். ஸோ இதுக்கு கரெக்டான பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 1, 4 மற்றும் 2. ஸோ அடுத்து பாருங்கள், தவறான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ அடுத்து பாருங்கள், சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர், இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். ஸோ அடுத்து பாருங்க, பின்வரும் உரி சொற்றொடர் இலக்கண குறிப்பு பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ புன்கண். ஸோ அடுத்து பாருங்க, துவா என்பதன் எதிர்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி பறித்தல். ஸோ அடுத்து பாருங்க, இலக்கண குறிப்பு அறிதல். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வெந்து, உலர்ந்து வினையச்சங்கள், மேலும் வெண்தொடர் குற்றியலுகரங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா முற்று பெறாத வினை சொல், வினையை கொண்டு முடிவது வினையச்சம். குற்றியலுகர சொல்லில் ஈற்றையல் எழுத்து மெல்லின மெய்யாய் அமைவது மென்தொடர் குற்றியலுகரம். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, யார் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அமைச்சர்கள். ஸோ அடுத்து பாருங்கள், சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குதிரை தாண்டியது, குதிரை தாண்டியது. இரண்டாவது என்னதுன்னா வரும்படி சொன்னான், வரும்படி சொன்னான். அதாவது இங்கே இத்து ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து இச்சு ஆட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு லைன்லையும். ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 மற்றும் 3. அடுத்து பாருங்க, கீழ் குறிப்பிட்ட பாடலில் உள்ள சொற்களுள் எது சரியான எதிர்சொல்? ஆழிவடி, அம்பு, அலம்ப நின்றானும், அன்றொரு கால், ஏழிசை நூல், சங்கத்து இருந்தானும், நீல் விசும்பின். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆழி விரும்பின். ஸோ அடுத்து பாருங்க, மருவு சொற்கள் அல்லாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி யாவர். ஸோ அடுத்து பாருங்க, இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. பண்பு பெயர். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திட்டம். ஸோ அடுத்து சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. அந்த சிறுவன் எந்த பள்ளியில் படித்து சிறந்தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து அந்த சிறுவன் எந்த பள்ளியில் படித்து சிறந்தான். ஸோ அடுத்த பாருங்க, பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆதி, அகில், விசும்பு, கனல். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? சுடுமண் சிற்பக்கலை. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சந்தி பிழையற்ற தொடரை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 50 கொஷின் வந்து பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் 50 கொஷின். ஸோ நீங்கள் 50க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்ட் 2 வீடியோவில் நம்ம வேறொரு 50 கொஷினோட பார்க்கலாம். தேங்க்யூ.